எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் செஞ்சு பார்க்கலாங்க. பருப்பு போட்டு முள்ளங்கி சாம்பார். அதுக்கு கொஞ்சம் முள்ளங்கி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு இந்த அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இவ்வளோ முள்ளங்கி இருக்குதுங்க. இப்போ இது சாம்பார் வச்சு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ இந்த முள்ளங்கியை போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. முள்ளங்கி ஒரு வாசம் வருங்க, காரத்தன்மை மாதிரி. இந்த வாசம் இல்லாமல் சாம்பார் வச்சோம்னா இப்படி வதக்கிட்டு வச்சோம்னா நல்லா வாசமாக ருசியாக இருக்குங்க. அதனால் இது வதக்கி எடுத்துக்கலாங்க. சும்மா லேசாக ஒரு வதக்குனா போதுங்க. எண்ணெயெல்லாம் ஒட்டி சுருங்குற மாதிரி. ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்கட்டுங்க. புளி கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருக்குறேங்க, அலசிட்டு. இது குழம்பு கொஞ்சமாக வைக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க. இதை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாங்க. இப்படி எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு சாம்பார் வச்சாக்கா இதில் இருக்கிற காரல் வாசம் போயிடுங்க. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்குறேங்க, இது சேர்த்திக்கலாம். ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, மீடியம் சைஸ் தக்காளிங்க. இது இப்போ சேர்த்துக்கலாங்க. தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேன். இது சாம்பார் தூளுங்க. இதுலேயே மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் கலந்துருக்குதுங்க. வீட்டில் அரைச்ச தூளுங்க. மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் கலந்துருக்குது. அப்படி இல்லைனாக்கா மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கொதித்து வரட்டுங்க. பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ வேக வச்ச பருப்பு தண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. காய் பாதி இருக்குதுங்க. இன்னும் பாதி பருப்போடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் வாசமாக இருக்குங்க. காரம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. குழம்பு கொதித்து காய் வெந்துருச்சுங்க. இப்போ தாளித்து கொட்டிக்கலாங்க. பாத்திரம் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பூண்டு ஒரு 10 பல்லு தட்டி வச்சுருக்குறேங்க. பச்சை மிளகாய் 1 மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், குழம்பு கம்மியாக இருக்கிறதுனால. இன்னும் 4-5 மிளகாய் கூட சேர்த்துக்கிறாங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்குங்க. சீரகம் வெந்தயம் செவந்துடுச்சுங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா செவக்கட்டுங்க. கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க.
இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை தாளித்ததை எடுத்து சாம்பாரில் கொட்டிடலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாங்க. தேங்காய் பூ கொஞ்சம் வச்சுருக்குறேங்க, இது இப்போ சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக. அவ்வளோதாங்க, சாம்பார் தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கம கமன்னு நல்லா வாசமாகவும் இருக்குங்க, நல்லா ருசியாகவும் இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க. உப்பு காரம் சரி பார்த்துட்டு குழம்பு இறக்கிடலாங்க.